போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. வருக வருக இறை குலமே ஆலயம் பருக, பெருக பெருக இறை அருளை தினமும் பெருக. வருக வருக இறை குலமே ஆலயம் பருக, பெருக பெருக இறை அருளை தினமும் பெருக. இதயங்களை திறந்தவராம் இறைப்பதம் வருவோம், இறைவனையே ஏற்றவராம் இல்லம் செல்வோம். இறை குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறை அருளை தினமும் பெருக. கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். இன்றைய திருவழிபாடு கிறிஸ்துவ வாழ்வின் அடித்தளமாக விளங்கும் அன்பு என்னும் மேலான நெறியை வாழ்வாக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் கடவுளிடம் அன்பு செலுத்துகின்றோம் என்பதில்லை, மாறாக அவர் நம்மீது அன்பு கூர்ந்து நம் பாவங்களை போக்கும் பலியாக தம் மகனையே அனுப்பினார் என்பதில்தான் அன்பு அடங்கியுள்ளது என்று வேதம் கூறுகிறது. அன்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு செயல். ஜாதி, மத, இன, சமூக ஏற்றத்தாழ்வுகளை கடந்து அடுத்திருப்பவரை தன் உடன்பிறப்பாக ஏற்கும் உன்னத பண்பே உண்மையான அன்பு. நற்கருணை நாதரான இயேசு தம் உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கையளித்து அன்பின் உச்ச எல்லையை நமக்கு காட்டினார். நம் வாழ்வில் இறை அன்பையும் பிறர் அன்பையும் இணைந்து வாழ தவறிய தருணங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். நம்மிடம் இருக்கும் வெறுப்பு, பொறாமை, கசப்புணர்வுகளை அகற்றி அன்பு என்னும் பிணைப்பால் அனைவரையும் இணைக்க வேண்டிய அருளை வேண்டி இந்த புனிதமிக்க திருப்பலியில் பக்தி உணர்வோடு பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித அகுஸ்தினார் அவருடைய பொன்மொழிகளாக நாம் தியானிக்கின்ற போது, முதலில் அன்பு செய், பிறகு என்ன வேண்டுமானாலும் செய். அன்பிலிருந்து கெட்டது எதுவும் வராது. இயேசுவில் அன்பு மாதா தொலைக்காட்சி பக்தர்களை, ஆண்டின் பொது காலத்தின் 9வது வாரத்திலே இந்த நாளிலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த காலை வேளையில் இறைவன் நன்றி செலுத்துவோம். நீ வருகின்ற ஒவ்வொரு நாளிலும் நாம் எடுக்கின்ற முயற்சிகள், திட்டங்கள் இறைவனுடைய அருள் வேண்டி சிறப்பாக நாம் மன்றாடுவோம். இந்த மாத தொலைக்காட்சி வழியாக இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள நாம் உருக்கமாக பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான திருப்பலி ஒப்பு கொடுக்க நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். இறைவனிடம், நம்முடைய அன்னையிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியேற்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்ப தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்ப தகாதவரெனினும் அவர் நம்ப தகுந்தவர், ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது. அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகர்ந்திடு. நீ கடவுள் முள் ஏற்புடையோனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றே. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றே. ஆண்டவரே, உம் பாதைகளை அறிய செய்தருளோ. உமது வழியை எனக்கு இன்று கற்பித்து அருளுமே. உமது உண்மை நெறியில் என்றும் என்னை நடத்துமே. ஏனெனில் எனது மீட்பரா கடவுள் நீரே. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன்.
நோக்கி என்னுள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே நல்லவர், நேர்மையுள்ளவர், பாவிகட்கு நல்வழியை அவரே கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவரே நடத்துகிறார். எளியோர்க்கு தமது வழிகளை அவரே கற்பிக்கிறார். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என்னுள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆனந்தம் பொங்கட்டும் அல்லேலூயா, ஆலயமணி ஒலிக்கட்டும் அல்லேலூயா, ஆனந்தம் பொங்கட்டும் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தம் பொங்கட்டும் அல்லேலூயா, ஆலயமணி ஒலிக்கட்டும் அல்லேலூயா, ஆனந்தம் பொங்கட்டும் அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் எனது அன்பு செய்தார், நானும் அவரை அன்பு செய்வேன் என்கிறார் ஆண்டவர். ஆனந்தம் பொங்கட்டும் அல்லேலூயா, ஆலயமணி ஒலிக்கட்டும் அல்லேலூயா, ஆனந்தம் பொங்கட்டும் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயருக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததை கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராக கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரை, அவரை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பர் அன்பு கொள்வதும் எரிபலிகளையும் வேறு பலிகளைவிட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதில் அளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாற்றின் தொலைவில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சி பக்தர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய வாசகங்களின் வழியாக உண்மையான சீடத்துவம் என்பது எது, அந்த சீடத்துவத்தை எப்படி வாழ்வது என்பதை பற்றி நமக்கு மிக தெளிவாக
இன்றைய வாசகங்களின் வழியாக நமக்கு எடுத்து கூறுகின்றார். சீடத்துவம், அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அனைவருமே இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்கின்றார்கள். அப்படி நாமும் இயேசு கிறிஸ்துவின் சீடராக இருக்க வேண்டும் என்றால், இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது போல நாம் இயேசு கிறிஸ்துவோடு இறக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவோடு வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். இதைதான் திருத்துதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது திருமுகத்திலிருந்து இன்று நாம் வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு நாம் இறப்பது என்பது நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து புதிய வாழ்வுக்கு வர வேண்டும். கிறிஸ்துவோடு இறத்தல் என்பது நம்முடைய பாவங்களினால் இறக்க வேண்டும், புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும். அந்த புதிய வாழ்க்கையின் வழியாக நாமும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாற முடியும், அதன் வழியாக இறை ஆட்சிக்குள் நுழைய முடியும் என்பதை புனித பவுலடிகளார் நமக்கு மிக தெளிவாக கூறுகின்றார். ஆகவே அவரோடு இறந்தோம் என்றால் அவரோடு நாமும் வாழ்வோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? கடவுளுக்கு உரிய வாழ்க்கையை வாழ்கின்றேனா? என்னுடைய குடும்பங்களிலே ஒரு குடும்ப தலைவனாக குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அனைவரையும் அன்பு செய்து வாழ்கின்றேனா? ஒரு குடும்ப தலைவியாக குடும்பத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்து பிள்ளைகளை நன்கு கவனிக்கின்றேனா? பிள்ளைகள் அனைவரும் பெற்றோர்களையும் பெரியவர்களையும் மதித்து அவர்கள் சொற்படி கேட்டு நடக்கின்றேனா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்தவர்களே, இதையே தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் நாம் மிக அருமையாக வாசிக்க கேட்டோம். ஒரு மறைநூல் அறிஞர் என்பவர் அனைத்து மறை நூல்களையும் கற்று அறிந்தவராய் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு மறைநூல் அறிஞர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து முதன்மையான கட்டளை எது என்று ஆண்டவரை பார்த்து கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இயேசு வாழ்ந்த காலத்திலே யூத மக்களுக்கென்று நிறைய நியமங்கள் கட்டளைகள் என்று இருந்தது. குறிப்பாக அவர்களுக்கு கடவுள் கொடுத்த 10 கட்டளைகளோடு சேர்த்து ஒரு சில வழக்கு முறைப்படி எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கட்டளைகளாக ஏற்று 613 கட்டளைகளாக அவர்களுக்கு இருந்தது. இப்படியாக இத்தனை கட்டளைகள் இருக்கின்ற பொழுது இதில் முதன்மையான கட்டளை எது என்று இந்த மறைநூலறிஞர் ஆண்டவரை சோதிக்கும் நோக்குடன் கேட்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே ஒரு தகுந்த பதிலை கேள்வி கேட்கின்றவரிடமிருந்தே பெறுவார். அவ்வாறுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைநூல் அறிஞரை பார்த்து, மறைநூலில் என்ன வாசிக்கின்றாய் என்று கேட்கின்ற பொழுது அந்த மறைநூல் அறிஞர் மிக அருமையாக கூறுகின்றார். உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே, அவரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் அன்பு செய்வாயாக. அது மட்டுமல்லாமல் உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானையும் அன்பு செய்வாயாக என்று அவரிடமிருந்தே அந்த விடையை பெற்றுக்கொள்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த காலத்தில் மக்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை அலசி ஆராய்ந்து இந்த அன்பு கட்டளையை ஏற்படுத்துகின்றார். கடவுளை அன்பு செய், மற்றவரையும் உன் அயலானையும் அன்பு செய் என்பது ஒரு நாணயம் பார்த்திருப்போம். நாணயத்தை பார்த்திருக்கீங்களா இல்லையா? அந்த நாணயத்தினுடைய இரு பக்கமும், ஒரு பக்கம் பூ ஒரு பக்கம் தலை என்று இருக்கின்றது. ஒரு பக்கம் மட்டும் அச்சடிக்கப்பட்டு மற்றொரு பக்கம் அச்சடிக்காமல் இருந்தால் அதை கொண்டு நாம் கடையில் கொடுத்தால் அதை வாங்கிக் கொள்வார்களா? வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அப்படிதான் இயேசு கொடுக்கக்கூடிய இந்த அன்பு கட்டளையும், நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு
உன் சகோதர சகோதரிகளை வெறுப்பவர் பொய்யர் என்று யோவான் எழுதிய திருமுகத்தில் நாம் மிக அருமையாக வாசிக்க கேட்கின்றோம். எவன் ஒருவன் தன்னுடைய சகோதரனையும் சகோதரியையும் அன்பு செய்கிறானோ அவன் கடவுளையே அன்பு செய்கிறான் என்று யோவான் எழுதிய திருமுகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய முதன்மையான கட்டளை கடவுளை அன்பு செய், மற்றவரையும் அன்பு செய். அன்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 13வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அன்பு எப்படிப்பட்டது? அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும், அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் என்று கூறிவிட்டு இறுதியாக எதிர்நோக்கு, மகிழ்ச்சி, அன்பு, இவை மூன்றிலுமே அன்புதான் மிக மிக சிறந்தது என்று புனித பவுலடிகளார் நமக்கு எடுத்து கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடியது. நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்க்கின்ற பொழுது கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்கின்றார். அதனால்தான் இந்த உலகத்தை படைக்கின்றார். அன்பே உருவான கடவுள் என்றெல்லாம் நாம் ஜெபிக்கின்றோம். ஆக கடவுள் எப்பொழுதுமே அன்பாய் இருக்கின்றார் என்பதை நாம் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பே உருவான கடவுள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு சில விதிமுறைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவ்வாறு நாம் வாழுகின்ற பொழுது நாம் கடவுளையும் அன்பு செய்கின்றோம், நம்மை சுற்றி இருக்கின்றவர்களையும் அன்பு செய்கின்றோம். அதன் வழியாக நம்மை நாமே அன்பு செய்து இறை ஆட்சிக்கு உரியவர்களாக மாறுகின்றோம். இந்த மறைநூல் அறிஞர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பதிலை சொன்ன பொழுது இவ்வாறு கூறுகின்றார்: கடவுளையும் மற்றவரையும் அன்பு செய்வதென்பது எரி பலிகளை விட மிக உயர்ந்த ஒரு பலியாக இருக்கின்றது. அதை தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி மலையிலே நமக்கு அழகாக எடுத்து கூறியிருக்கின்றார். தன்னுடைய உண்மையான அன்பின் வெளிப்பாட்டை கல்வாரி மலையிலே நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். அன்பு என்றால் என்ன? மற்றவர்களுக்காக தன்னையே தியாகம் செய்வது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி மலையிலே நமக்கு எடுத்து கூறியிருக்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கணவன் தன்னுடைய மனைவிக்காக அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். மனைவி தன்னுடைய குடும்பத்திற்காகவும் மற்றும் தன்னுடைய கணவனுக்காகவும் அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையாக அமைகின்றது. ஆகவே அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, இறை அன்பு என்று நாம் பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலே அனைத்து இறை வாக்கினர்களும் மற்றும் இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய அனைத்து நீதி தலைவர்களும் மற்றும் அரசர்களும் மக்களுக்கு எடுத்துரைத்த ஒரே ஒரு பதில் என்னவென்றால், கடவுள் உங்களை அன்பு செய்கின்றார், மிகவும் அன்பு செய்கின்றார். நீங்கள் பாவத்தில் விழுந்தாலும் அவரை தேடி வருகின்ற பொழுது அவர் அன்பு செய்கின்றார். நீங்கள் அவரை வெறுத்தாலும் அவர் உங்களை ஒருபோதும் வெறுக்க மாட்டார். நீங்கள் அவரை விட்டு தொலைவில் சென்றாலும் நீங்கள் மீண்டும் வரும் வரை அவர் அதே இடத்தில் காத்திருப்பார் என்றெல்லாம் ஆறுதல் மொழிகளாக இறை வாக்கினர்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றார்கள். ஆகவே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? கடவுளை விட்டு மிக தொலைவில் இருக்கின்றோமா? கடவுளை வெறுக்கின்றோமா? தினசரி வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள், துயரங்கள், குடும்ப பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் இவற்றை அனைத்தையும் கண்டு கடவுளே நீர் இல்லை என்று கடவுளை விட்டு பிரிந்து செல்கின்றோமா? ஒருவேளை பிரிந்து சென்றிருந்தால் மீண்டும் திரும்பி வாருங்கள், கடவுளை அன்பு செய்யுங்கள். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறை வசனம் 16 வாசிக்கின்றோம். கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கொண்டுள்ளார். இவ்வாறு தம் ஒரே மகனை இந்த உலகிற்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் எவ்வாறு நம்மை அன்பு செய்தாரோ அதே போல நாமும் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடியது. மாறாக அன்பு என்பது, அன்பு எங்கே இருக்கின்றதோ அங்கே கண்டிப்பும் இருக்கும் என்று சொல்வார்கள். கடவுள் இஸ்ரேல் மக்களை அன்பு செய்தார். ஆகவே தான் அவர்கள் எப்பொழுதெல்லாம் பாவத்தில் விழுந்தார்களோ அவர்களை கண்டிக்கின்றார்.
ஒருவர் நம்மை மிகவும் அன்பு செய்கிறார் என்றால் அங்கே கண்டிப்பாக இருக்கும். ஆகவே இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இறை ஆட்சிக்கு மிக அருகில் இருக்கின்றோமா அல்லது மிக தொலைவில் இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மறைநூல் அறிஞரை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார். இந்த பதிலை தந்தவுடனே அவர் சொல்கின்றார், நீர் இறையாட்சிக்கு மிக தொலைவில் இல்லை, காரணம் கடவுளுடைய கட்டளைகளை மிக நன்கு அறிந்திருக்கின்றாய். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்வோம். கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்கின்ற நாம் முதலில் நம்மை நாம் அன்பு செய்ய வேண்டும். இன்றைய உலகிலே நாம் பார்க்கின்றோம், இந்த சுய அன்பு என்பது ஒருவரை ஒருவர் நாம் அன்பு செய்ய மறுக்கின்றோம். அதனால்தான் தற்கொலைகள் மற்றும் பலவித சண்டை சச்சரவுகள் இப்படியெல்லாம் நடக்கின்றது. நம்மை நாமே அன்பு செய்கின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள் புதிய எண்ணங்களாக மாறுகின்றது. நம்முடைய எண்ணங்கள் புதிய எண்ணங்களாக மாறுகின்ற பொழுதுதான் அந்த புதிய எண்ணங்கள் நம்மோடு தங்கிக் கொள்வதில்லை, மாறாக அது பிறரை நோக்கி செல்கின்றது. அவ்வாறு பிறரை நோக்கி செல்கின்ற அந்த நல்ல எண்ணம் நாமும் நம்மை கடவுளை தேட முற்படுகின்றது. ஆகவே இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்திலே வேண்டுவோம், இறைவனை நாம் தொடர்ந்து அன்பு செய்யவும், இறைவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கவும், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கவும், குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பு செய்து வாழ்கின்ற பொழுது நாமும் இறையாட்சிக்குரிய மக்களாக மாறுவோம். அதன் வழியாக இறைவனுடைய ஆசிரை பெறுவோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பே உருவான கடவுள் நம்முடைய விண்ணப்பங்களையும் தேவைகளையும் கேட்டு அருள் புரிவார் என்ற உருக்கத்தோடு பயபக்தியோடு நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். திருச்சபைக்காக. கருணை கடலே எம் இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் உலகெங்கும் உள்ள திருச்சபை பணியாளர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வில் தலைமை என்பது பெறுதற்கன்று பணிபுரியவே என்பதை உணர்ந்து இயேசுவின் வார்த்தைகளை தனதாக்கிக் கொண்டு கிறிஸ்துவுக்கு சாட்சிய வாழ்வு வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை மக்களுக்காக. அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள பெற்றோர்கள், பெரியோர், உறவினர்கள் அனைவரும் சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் பிரிவினை, கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் வாழ தேவையான அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டுக்காக. அமைதியின் அரசரே இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் இனம், மொழி, பிரிவு போன்ற வேறுபாடுகளை களைந்து சமூக அக்கறையுள்ள நல்ல தலைவர்களாக நாட்டை நல்வழியில் நடத்தி செல்ல தேவையான அருள்மொழியை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாளிகளுக்காக. நோயாளர்களின் புகலிடமான இறைவா, எம் ஊரில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களிலும் உடல்நலக் குறைவால் அவதியுறும் மக்கள் அனைவரையும் உம் திருக்கரங்களில் ஒப்படைக்கின்றோம். அவர்களுக்கு பரிபூரண சுகமும் மன அமைதியும் பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சொல்லி அழைத்த எம் இறைவா, எமது இளைஞர்களுக்கு நீர் ஒளியாகவும் வழியாகவும் இருந்து வழிகாட்டி உமது சாட்சிகளாய் வாழ அவர்களுக்கு அருள் தந்து ஆசிர்வதித்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உபகாரிகளுக்காக. வழிநடத்தும் இறைவா, மறைத்தூது பணிக்காக தாராளமாக பங்களிப்பு செய்யும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். ஆரோக்கியத்தையும் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி நிறைந்த நல்வாழ்வையும் அவர்கள் அனுபவிக்கும் பொருட்டு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, இப்பொழுது நாங்கள் உம்மிடம் முறையிட்ட அனைத்து மன்றாட்டுக்களையும் நீர் எங்களுக்கு எப்பொழுதும் தயை கூர்ந்து அருள்வீர் என்று நாங்கள் நம்பிக்கையோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம்.
மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். என்னையே முழுதும் தருகின்றேன், உன் பணி தொடர வருகின்றேன். இதயம் தருகின்றேன், என் மனதை தருகின்றேன், செல்வம் தருகின்றேன், அனைத்தும் தருகின்றேன். நான் உள்ளம்பு வந்தேன், மனம் மகிழ்ந்தேன், உன்னிடம் தருகின்றேன். என்னையே முழுதும் தருகின்றேன், உன் பணி தொடர வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே இறைவா, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் மறைநிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் அது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதும் உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவ நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அம்ரோஸ் ஆண்டகை, எல்லார் துணையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் அன்னை மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் ஆக்கு உகந்தராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரோடு நாங்கள் நிலைவாழ்வில் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில்
இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடம் இருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியாக நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து வாழ அழைக்கின்ற இறைவன். இந்த இறைவனின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் நம் அனைவரும் பேறு பெற்றோர். நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வம் நிலை பற்றி கொள்ளாமல் இணைகின்ற காலம் இது. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வம் நிலை பற்றி
பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. வா 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 என் இறைவா, இந்த உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. வா 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 என் இறைவா, எந்த உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. கரை தேடும் கலமாக நானும் எங்கே, அலையாக நிலையாக வா. ஒளி தேடும் மலராக நான் சாகிறேன், மறையாது குறையாது வா. எக்கரையும் என்னை அணுகாது, அக்கரையால் என்னை இழக்காது. மனம் தன்னில் உனில் கண்டேன் நான், என்ன தவம் செய்தே நீ என்னில் வாசம் செய்ய, நான் உனக்காக உருவானே. வாணி வா. வா 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 என் இறைவா, எங்கள் உயிராக உணவாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. வா 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 என் இறைவா, எங்கள் உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. ஊதாரி மகனாக நானும் எங்கே, மன்னித்து மனமாற்றவா. திசை மாறி போகின்ற ஆடாகினே, இடைமறித்து என்னை மீட்கவா. நீரின்றி வறண்ட நிலமாக, சுவாசமின்றி தவிக்கும் உயிராக. உனக்காக தவிக்கின்றேன் நான், என்ன தவம் செய்தே நீ என்னில் வாசம் செய்ய, நான் உனக்காக உருவானேன். வாணி வா. வா 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 என் தலைவா, எந்த உயிராக உணவாக வா. வா 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 என் இறைவா, நினைவாக வா. வா 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 என் இறைவா, எந்த உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் தூயாவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரினில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவரும்